Hello friends, your first line of code starts here. Hello world. Welcome back to our channel friends. இது உங்கள் hello world தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் சிம்பிளான ஒரு கோடிங் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். டூ சம் ப்ராப்ளம். எதில் பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் இருந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம் சால்விங்க தான் பார்க்க போகிறோம். இது காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களே அவங்களுக்கானது. ஸோ ஈஸியாக இருக்கும். வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீட் கோடில் உள்ள ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் இருந்து சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒரு ஐடியா வரும். ஓகேவா? ஓகே, இப்போது ப்ராப்ளம் என்னென்னு உங்களுக்கு ரீட் பண்ணி அதில் எப்படி லாஜிக் ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, write Java code for given an array of integers nums and an integer target return indices of the two numbers such that they add up to target. இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களால் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பாருங்கள், இல்லைனா அகெயின் கூட ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஒரு இண்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு டார்கெட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ராப்ளம் இன்னும் முடியலை. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் அன் அரேன்னு கொடுத்துருக்காங்களா, அதிலிருந்து 2 நம்பரை நம்ம பிக் பண்ணணும். அந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணி வர வேல்யூவும் இங்கே டார்கெட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அந்த வேல்யூவும் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எந்த 2 நம்பரை நம்ம எடுத்தோமோ அதோட இண்டெக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ஸ் சிங்கிள் டைமென்ஷன் அரே இது ஸோ இதில் 2, 7, 11 அண்ட் 15ன்னு ஒரு 4 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டார்கெட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, அது 9. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ஸ் சிங்கிள் டைமென்ஷன் அரே இது ஸோ இதில் 2, 7, 11 அண்ட் 15ன்னு ஒரு 4 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டார்கெட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, அது 9. ஓகேவா? ஸோ இப்போது இந்த கிவன் ஆன அரேயில் எந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு டார்கெட் நம்பர் 9 வருதுன்னு பார்க்கணும். இது ரொம்ப ஈஸி. பிகாஸ் வி நோ தட் தி ஃபஸ்ட்டு 2 நம்பர் தான் நம்ம ஆட் பண்ணோன்னா 9ன்ற வேல்யூஸ் கிடைக்கும். இங்கே நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் 2 வேல்யூ ஆட் பண்ணால் தான் 9 கிடைக்கும்னு. இதுவே நம்மளுக்கு தெரியாமல் நிறையா நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அரேயில் எப்படி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? யூஷுவலாகவே ஜாவாவில் அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே நம்மளோட அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, லைக் 0th இண்டெக்ஸில் 2வும் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 7ம் செகண்ட் இண்டெக்ஸில் 11ம் தேர்ட் இண்டெக்ஸில் 15ம் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு எந்தெந்த பொசிஷனில் எந்தெந்த நம்பர் ஸ்டோர் ஆகியிருக்குன்னு. ஸோ இங்கே 2 + 7 = 9. ஸோ இது எந்த பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுன்னா 0 அண்ட் 1 அந்த பொசிஷனை தான் இது ரிட்டர்ன் பண்ணும். இதோட அவுட்புட்டே அதுதான். இதுதான் சொல்யூஷன்னு நம்மளுக்கு ஐடியா கிடச்சிச்சு. இதை எப்படி ஜாவாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இங்கே 2 ஃபார் லூப்பை வச்சு ஒவ்வொரு பாசிபிலிட்டியும் செக் பண்ணலாம். அதை எப்படி கோடில் பார்க்கலான்னு பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு எழுதுகிற ஃபார் லூப் ஒரு அவுட்டர் லூப்பாக இங்கே ஒர்க் ஆகும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அரேலேருந்து கெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே,
செகண்ட் ஃபார் லூப் வந்து ஒரு இன்னர் லூப். இது வந்து எதுக்குன்னா செக்கிங் பாசிபிலிட்டி டு ஆடிங் எலமெண்ட்ஸ். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜேயோட வேல்யூவை i+1ன்னு சொல்லி நான் இன்சுலேட் பண்ணுறேன். ஏன் அப்படி பண்ணுறேன்னா ஆல்ரெடி ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னா நமக்கு 2ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போது ஐயோட வேல்யூ 0 + 1. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேயோட வேல்யூ இப்போ என்ன வந்துடும்னா 1ன்ற வந்துடும். ஓகேவா? ஏன்னா ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 0. ஓகேவா? ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே 1ஓட பொசிஷனில் என்ன இருக்குன்னா 7 இருக்குது. ஸோ அந்த 7ஐயும் ஆல்ரெடி உள்ள 2ஐயும் ஆட் பண்ணுச்சுன்னா இங்கே டார்கெட் கூட சேர்ந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கோட் எழுதுகிறோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்த வேல்யூ வந்து ஐலையும் ஜேலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜேவை இஃப் கண்டிஷனில் வச்சு செக் பண்ண போகிறோம். ஈக்குவல் ஆஃப் டார்கெட் கூட. ஸோ டார்கெட் ஆல்ரெடி 9ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ஸ் ஜே ஐயில் வந்து 0th இண்டெக்ஷனில் 2, நம்ஸ் ஜேயோட இண்டெக்ஸ் வந்து 1. அதில் வந்து அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னா 7 இருக்குது. ஸோ ரெண்டே ஆட் பண்ணுச்சுன்னா 9ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோன்னா ரிட்டர்ன் நியூ இன்ட் ஆஃப் ஐஜேன்னு எழுதுகிறோம். இங்கே எப்பயுமே நம்ம ஒரு அரேயை வந்து இனிஷியலைட் பண்ணும்போது ஜாவாவில் நியூன்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நியூ. இது வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே, அதனால் அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ஐஜே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஏன்னா இண்டெக்ஸ் நம்மளுக்கு வேணும், அதாவது நம்ம வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஐஜேன்னு இங்கே எழுதியிருக்கோம். இங்கே வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா அப்படின்றதுனால எம்டியாக ஒரு அரேயை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான், அவ்வளோதான் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் லாஜிக். இதில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸுன்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே போல் அடுத்த வீடியோலையும் எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ரோக்ராமை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும் அந்த இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன். Okay friends, see you in the next video. Until then, code with confidence, think with clarity. Once again, I will remind you, your first line of code starts here. Hello world.tamil. Bye.